ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர். சென்ற பகுதிகளில் பாடகி சாவித்ரி அவர்களின் பரவச சாயி அனுபவங்களில் கணவரின் திடீர் இழப்பு, பாபாவிடம் சரணாகதி, மகளின் புட்டபர்த்தி பள்ளி வாழ்க்கை, கல்வி துறந்த மகனின் சிறுவயது கடின உழைப்பு என ஒவ்வொன்றாக பகிர்ந்து நெகிழ வைத்த சாவித்ரியும் யாமினியும் இந்த இறுதி அத்தியாயத்தில் தனது சகோதரி வசந்தாவின் சாயி பக்தி, பாபா அவர்களித்த மகிமை என கூடுதல் பரவசம் அளிக்கிறார் சாவித்ரி. மேலும் இளைஞர்களுக்கு ஆன்மீகத்தின் அவசியம், சாயி பஜன் நிகழ்த்தும் உள்ளாழ்ந்த ரசவாத மாற்றம் என அதை பக்குவமாக விவரிக்கிறார் சாவித்ரி மகள் யாமினி. பிறகு இருவரும் சேர்ந்து சிறகு விரித்து பாடியபடியே மங்களமாக நிறைவு செய்கிறார்கள். திகட்டாத திவ்யானுபவத்தில் இதோ. அந்த மாதிரி டைம்ல என் பையனை தைரியமா அம்மா நான் இருக்கேன். ஐ ஆல்வேஸ் திங்க் எவ்வளோ ஏர்லியாக கொஞ்சம் விஷயம் ரியலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. சுவாமி இந்த 100 ரூபாய் தான் இருக்கு, நாளைக்கு ரெக்கார்டிங் வரணும் சுவாமி அப்படின்னு. இட்ஸ் a very chaotic world. இப்போ the moment you step outside there are 100 diversions. ப்ராமிஸை நடந்தது, அதனால நான் விடமாட்டேன். எனக்கு தெய்வம் அவர் தான். Especially for youngsters, because with this power called spirituality you can achieve bigger things faster. அந்த நன்றி நான் காட்டணும், அவர் தான் என் காடு. Because there is a complete divine force behind you. ஆச்சரியம், அவங்க அப்படியே டிவோட்டி ஆயிட்டாங்க. Surrender your day to the divine power, to the energies above. ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. அக்கா சுவாமி கிட்ட ஒரு லெட்டர் வைக்கார், நீங்க நம்ப மாட்டீங்க. You do good, it comes back in abundance. Swami always used to say, you take one step towards me, I'll take 100 steps towards you. அப்போ பணத்துக்கு ரொம்ப கஷ்டங்க, ஆனா கூட இவ்வளவு செலவு பண்ணி போனோம். நீங்க நம்ப மாட்டீங்க, அக்காவுக்கு அப்படியே ஒரு கவர்ல போட்டு. He's in a very different world. These are the poses. He's always doing this. He's thinking. I am lucky. We are lucky actually. சுவாமி இருக்கும்போது பார்த்து போய் பாடுறது, வீடு இருக்கிற வரைக்கும் நான் கும்பிட்டே இருப்பேன். நான் He is my God. நம்ம நினைச்சா எல்லாமே அவருக்கு நினைக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிடும். அவரை மறக்கவே மாட்டேன் நான். சுவாமி கொடுத்த வாய்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவாமி இருக்காரு, பக்கத்துலவே இருக்காரு. ஸ்ரீராமச்சந்திர ஜெய ராமச்சந்திர, ஸ்ரீராமச்சந்திர ஜெய ராமச்சந்திர, ரகுவீர ரணதீர ரகுகுல ராம, ரகுவீர ரணதீர ரகுகுல ராம. எங்களுக்கு அவர் சடனாக எக்ஸ்பயர்டு. மை ஹஸ்பண்டு சடனாக போயிட்டாரு. எங்கள் ஒரு ஆஸ்தி இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஹெல்ப் இல்லை, சொந்தக்காரங்க சப்போர்ட்டு கூட கிடையாது. அந்த மாதிரி டைமில் என் பையனை தைரியமாக அம்மா நான் இருக்கேன் சொல்லி, அந்த தைரியம், இந்த வார்த்தை சுவாமியை தான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த தைரியம் தான் 30 வருஷம் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. காமிக்கிறாரு ஒரு இயர்ல அவன் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இவ இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் ஹெல்த்து, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு லெட்டர் எழுதினா அதுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த பிலீஃப் தான். சுவாமி இந்த 100 ரூபாய் தான் இருக்கு, நாளைக்கு ரெக்கார்டிங் வரணும் சுவாமி அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்து சாய் கூப்பிடுவாங்க. ப்ராமிஸை நடந்தது, அதனால நான் விடமாட்டேன். எனக்கு தெய்வம் அவர் தான். தெய்வத்துக்கிட்ட பேசி ஒரு புண்ணியம் எனக்கு இருந்தது. அந்த நன்றி நான் காட்டணும், அவர் தான் என் காடு. எனக்கு தெரிஞ்சு there is no age for spirituality. இப்போ சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், I think everybody's breath should be being spiritual. எதுக்குன்னா it gives you a sense of calm before you make any decisions. It gives you a sense of devotion when you do things that you love. ஏதாவது உங்களுக்கு பிடிக்கறச்ச பண்றது. எனக்கு I always think எவ்வளோ ஏர்லியாக கொஞ்சம் விஷயம் ரியலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது, especially for youngsters. Because with this power called spirituality you can achieve bigger things faster. Because there is a complete divine force behind you. There is energies, there is aura, there is belief, confidence that builds in you. நம்மளுக்கு பிடிச்ச respective fieldsல as we progress, I think spirituality plays a very vital, ரொம்ப significant role
டு கீப் யூ வெரி சென்டர்ட். பிகாஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஐ திங்க் இட்ஸ் அ வெரி chaotic world. இப்போ வந்து the moment you step outside there are 100 diversions, exactly like how when we look at our phone, the notifications, the Instagram, the Facebook posts, the Telegram posts and YouTube notification, everything just comes at you, whereas the mind is not able to take in so much. So it's always better to keep your mind very disciplined from the beginning and slowly dive into the world to understand what's going on, tavarthu not to become part of that. And now when you separate yourself from that chaos is where spirituality is going to guide you, is my very personal experience. I think the moment நம்ம வந்து when we start putting these boundaries within our head, that நம்ம வந்து இப்படி பண்ணா வந்து இன்னும் வந்து it has more clarity, இன்னும் I'm able to do more in my given day. I think for all this, just to surrender your day to the divine power, to the energies above, to taking blessings of your mother and father every single day. I think these small things will help us go a long way. I always believed in that. That's where spirituality plays a very, very important role in form of anything. Just getting up in the morning, saying a prayer, surrendering your whole day to any Ishta Devata that you have in your mind, to just do a small service, to just go give your mother a glass of water, or to just feed your mother, or to just take your father and drop him in a given location. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் வந்து எல்லாமே மேட்டர் ஆகும் to put us in the right path. அது வந்து ஒரு டிஸ்கைஸ்டா ஒரு blessing வந்துரும் எப்பவுமே. You do good, it comes back in abundance. Swami always used to say, you take one step towards me, I'll take 100 steps towards you. அது வந்து ரொம்ப வாட்டி கேட்டிருக்கேன், அவரோட குரல்லையே நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். அந்த ஒன் ஸ்டெப் நம்ம வந்து போடுறது வந்து it has to be absolutely in sync. அந்த தாட், வேர்ட் அண்ட் டீட், நம்ம யோசனை, நம்ம வேர்ட்ஸ், நம்ம பேசுறது, அந்த நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தா அது வந்து பக்காவா போய் சுவாமி கிட்ட வந்து சேர்ந்து அப்படியே அது நடத்தி வச்சிருவாரு. அந்த ஒரு பிலீஃப் வந்துரும் எப்படியோ. எங்க அக்கா பி வசந்தா, அவங்க ஃபர்ஸ்ட் டிவோட்டி கிடையாது. ஆக்சுவலா சுவாமி என்னாவே ஒன்றும் தெரியாது. நானும் சின்ன வயசுல இருந்து போயிட்டே இருப்பேன்ல. நான் சொன்னேன், அக்கா டெய்லி ஒரு மூரை மாலை ஒண்ணு போடு, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். ஆச்சரியம், அவங்க அப்படியே டிவோட்டி ஆயிட்டாங்க. நிஜமா ஒரு மூரை மாலை சுவாமிக்கு போட்டு, அப்புறம் சுசீலா அம்மா கூப்பிடுறது, வசந்தக்காவை கூப்பிட்டு பாட சொல்றது, ஹேபிட்ஸ் பண்ணியில அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் பொண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. அக்கா சுவாமி கிட்ட ஒரு லெட்டர் வைக்காது, நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த மாசம் she was conceived. அந்த மாதிரி எல்லாம் மிரக்கல் கேட்கும் போதே, கேட்கறதுக்கு முன்னாடியே இன்னும் செம்பிருத்தி அந்த மாதிரி எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்புறம் அங்கே ப்ரோக்ராம் கொடுத்தா, அவங்க ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் கூட்டின்னு போய் அவங்க பையனை கிட்டார் வாசிப்பாங்க, பசங்க வீணை வாசிப்பாங்க, 2 பேர் கூட போயிருக்காங்க. போய் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. அப்போ பணத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கூட இவ்வளோ செலவு பண்ணி போனோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அக்காவுக்கு அப்படியே ஒரு கவரில் போட்டு, வசந்தா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ, அப்படி கொடுத்தாரு பணம். வா என்ன சுவாமி. அப்புறம் ஒரு நாள் திருப்பி போனோம். இந்த சௌந்தர்ய ஆண்டியோடு எல்லாம் போயிட்டே இருப்பேன்ல. ஃபர்ஸ்ட்டு பார்க்கவே இல்லை. என்ன சுவாமி மறந்துட்டாரா என்ன அப்படி. அக்கா பக்கத்துலவே நானும் உட்காருவேன். அடுத்த நாள், வசந்தா எப்போ வந்தேன், வீட்டுக்கார் எப்படி இருக்கா, சன் எப்படி இருக்கா, பசங்க எப்படி இருக்கா, எல்லாரும் பேரு கேட்டாச்சு. அப்போ என்ன நம்மளுக்கே த்ரில்லாக இருக்கும். சுவாமி தானே. சுவாமி ஃபர்ஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க. நான் கூட நிறைய தடவை 4 நாள் 5 நாள் இருப்பேன். சுவாமி அவன் கரெக்டாக இப்படி வராரா நினச்சா கரெக்டாக அந்த பக்கம் போவார். ரொம்ப விஷமம் பண்ணுவார் சுவாமி. லாஸ்ட்டில், சுவாமி இன்னைக்கு நான் கிளம்புறேன் சுவாமி, கொஞ்சம் இங்கே வந்தேன். எடுத்துனாவா விபூதி. நிச்சயமா ரொம்ப ரியல் கார்டுன்னா ரியல் கார்டு. அதுக்கப்புறம் அக்கா கூட ரொம்ப டிவோட்டி ஆகிட்டு, அக்கா நிறைய பாட்டு பாடினேன். அக்கா கேசட்டு கூட நிறைய பண்ணியிருக்கேன், சுவாமி கேசட், அதில் கூட நான் பாடினேன். பஜன்ஸ் வந்து என்னோட சைல்டுஹுட்லேருந்து இட்ஸ் பீன் அ வெரி இன்டிகிரல் பார்ட். என்னோட டே டு டே ருட்டீன்லேயே எப்போவுமே ஒரு இன்டிகிரல் பார்ட்டாக இருந்திருக்கு. பிளேயிங் த டஃப்பாக இருக்கட்டும், பஜன்ஸாக இருக்கட்டும். எப்போவுமே நான் வந்து முன்னாடி ஒரு வாட்டி சொன்ன மாதிரி, எப்போ தர்ஷன் போனாலும் அந்த செகண்ட் பஜன், அந்த 5th பஜன் எல்லாம் நிறைய எதிர்பார்ப்பேன். நான் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ திங்க் புட்டபர்த்தியில் வந்து அந்த கல்ச்சர், பிக் பிரதர்ஸ் வந்து அந்த கிரியேட் பண்ண ஒரு கல்ச்சர் ஆஃப் த ஹார்மோனியம் லைஃப், த தப்லா லைஃப், அது என்ன அந்த டியூனிங், அப்புறம் அந்த பாடுற விதமாக இருக்கட்டும், அந்த பாவத்தோட அந்த பாடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி, ஒரு சரியெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஒரு காமிங் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரவுண்டட் ஃபீலிங். தட் நம்ம வந்து
இட்ஸ் ஆல் கோயிங் டு பி ஓகே. டெம்பிள் வெளியில வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், இந்த ஸ்லிப்பர்ஸ் வெளில வச்சுட்டு உள்ள போவோம் இல்லையா, அந்த கிரவுண்டட் ஃபீலிங் வரும் இல்லையா டெம்பிள் உள்ள போன உடனே. அந்த கிரவுண்டட் ஃபீலிங் வந்து எனக்கு எப்போ பஜன் கேட்டாலும், எப்போ சுவாமிஸ் பஜன்ஸ் கேட்டாலும், சம் கம்போசிஷன்ஸ் ஆர் சரியல். சுவாமி சத்யசாய் பஜன்ஸ் போட்டாலே வால்யூமா இருக்கும், இந்த ஆப்பிள் டியூன்ஸ்லயும் சரி யூடியூப்லயும் சரி. அது ஒரு வாட்டி கேட்டா இட்ஸ் லைக் ஐ ஃபீல் அது ஒரு கிளென்சர் மாதிரி. இட்ஸ் கிளென்சிங் த எனர்ஜீஸ் அரவுண்ட், இட்ஸ் கிளென்சிங் யூ ஃபார் அ பெட்டர் பர்சன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பி ஃபீலிங், ஒரு சரண்டர்டா ஒரு கிரவுண்டட் ஃபீலிங் எனக்கு எப்பவுமே வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய. பிக் பிரதர்ஸ் ஏதாவது ஹை பிச்ல ஏதாவது பாடினா, சிவா பஜன்ஸ் பாடினா, பிகாஸ் அந்த ஆல்ரெடி அந்த பஜன்ஸ் கேரி சர்டன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவா பஜன்ஸ் வந்து எடுத்துட்டா, ஆல்ரெடி சிவா பஜன்ஸ் அந்த உக்ரரூபம் அதெல்லாம் நிறைய எனர்ஜி இருக்கும் பஜன்ஸ்ல. திருப்பி கிருஷ்ணா அதை பார்த்தா உடனே அந்த பிக்டோரியல் விஷனரி எல்லாம் வந்துடும், பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பஜன்ஸ் ஆர் லைக் பெயிண்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அபவுட் ஸ்கூல் அண்ட் நவ் இட்ஸ் பஜன்ஸ். லைக் ஐ செட், ஈவினிங் கரெக்டா 5:30 எங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து பிட்வீன் 5 to 5:15 5:30 பஜன்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஓம் ஆரம்பிச்ச உடனே சுவாமி வந்து உள்ள அந்த மெயின் மந்திர் உள்ள போய் உட்காருவாரு. நாங்க வந்து இந்த பக்கம் இருந்தா we can actually see Swami's feet and how he is enjoying. He's in a very different world. These are the poses. He's always doing this. He's thinking. Or he's opening his eyes and continuously putting on the tempo marave maradu. He's Gana Priyudu himself. Like he loves music. He always showed a lot of interest in culture, music, anything to do with bhajans mainly. And when he sings also, it's so clean, and his diction, his way of singing, every word you feel that it's alive coming to us. And the perspective, it's life. It's life in its full form. when he sings bhajans. எப்போ டிஸ்கோர்சஸ் இருந்தாலும் அந்த லாஸ்ட் பிட்டுக்கு நாங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். சுவாமி எந்த பஜன் பாட போறாரு, லவ் இஸ் மை ஃபார்மா, பிரேம முதிட்ட மனசே கஹோ, ஹரே ராம ஹரே பாடுவாரு, மானச பஜரே குரு சரணம் பாடுவாரு, நிறைய இது மாதிரி ராமா கோ தண்ட ராமா பாடுவாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் டேக்கிங் மீ பேக் டு தோஸ் டேஸ் ஆக்சுவலி. Swami has always expressed நிறைய interest on bhajans or anything to do with music, because whenever MS Amma, I think even that video is on YouTube, whenever she comes, whenever he speaks to her, she'll say, Swami எனக்கு பேச வராது, எனக்கு பாட தான் வரும். She'll say a Dakshinamurti ஸ்லோகம் in the beginning. I remember very much. அந்த ஸ்லோகம்க்கு கூட சுவாமி வந்து அப்படியே ஒரு இன்னொரு வேர்ல்டுக்கு போன மாதிரி. யூ ஃபீல் தட் ஹீ இஸ் ஜஸ்ட் தேர், பட் ஹீ இஸ் இன் அ வெரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். ஐ ஆம் லக்கி, வி ஆர் லக்கி ஆக்சுவலா. சுவாமி இருக்கும்போது பார்த்து போய் பாடுறது, அது என்ன நினைச்சாலும் அது ஆயிடும். கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆயிடும். எனக்கு காடு அவர் இப்போ லெட்டர் எழுதி வைப்பேன், அது டெஃபினட்டா ஆயிடும். அது டெஃபினட்டா ஆயிடும். இப்படி எங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு. லைஃப் லாங் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கும்பிட்டே இருப்பேன். நான் இஸ் மை காட். பெருமாள் எல்லாம் பார்க்க முடியாது. இவர் நம்ம பார்த்து இந்த யுகத்துல அவரை பார்த்து பேசினது, அவர் கையால படம் வாங்கினது அது கூட இல்லை. நம்ம நினைச்சா எல்லாமே அவருக்கு நினைக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிடும். அவரே கேட்டுடுவார், அவரை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிடுவார். டெஃபினட்டா இஸ் காட் ஃபார் மீ. இஸ் ஒன்லி த காட். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அவரை மறக்கவே மாட்டேன். நான் என் உயிரே அவர் தான். எனக்கு வந்து பஜனை பாடினா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு 10 பஜனாவது எனக்கு பிடிச்ச ராகத்துல இருக்கிறது, எனக்கு பிடிச்சது, சுவாமிக்கு பிடிச்சது எல்லாம் பாடுவேன் கிளியரா. சுவாமி கொடுத்த வாய்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவாமி இருக்காரு, பக்கத்துலவே இருக்காரு, அவர் இருக்காருன்னு சொல்லிதான் டெய்லி பாடுவேன். நான் டெய்லி பாடுவேன். கிருஷ்ண மாதவான்னு ஒண்ணு இருக்கு, அது சூப்பரா இருக்கும். கிருஷ்ண மாதவா கிருஷ்ண மாதவா சாயி ஹரே பிருந்தாவன சஞ்சாரி श्याम गोपाला जय मधुसूदन जय नंदलाला झूलना झूले मेरे साई नंदलाला झूलना झूले मेरे साई नंदलाला कृष्ण माधव माधव कृष्ण कृष्ण माधव साई हरे पर्तीश्वरी जगत जननी जय 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 हे साई जननी पर्तीश्वरी जगत जननी
पर्तीश्वरी जगज्जननी वेदकलामयी देवी भवानी वेदकलामयी देवी भवानी नादविद्यामयी नारायणी नादविद्यामयी नारायणी करुणा सदनी करुणा महिमा शरणं शरणं साई मां जय 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 हे साई जननी पर्तीश्वरी जगज्जननी जय 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 हे साई जननी पर्तीश्वरी जगज्जननी. స్వామి రెగ్యులర్ పారు మురళిగానలోల నందగోపబాల రావో రావో రాధాలోల త్రేతాయుగమున సీతారాముడై ద్వాపరయుగమున రాధాలోలుడై యుగ యుగమందున బహురూపధారియై యుగ యుగమందున బహురూపధారియై మురళిగానలోల నందగోపబాల రావో రావో రాధాలోల. శ్రీరామచంద్ర 1 2 1 2 శ్రీరామచంద్ర జయ రామచంద్ర శ్రీరామచంద్ర జయ రామచంద్ర రఘువీర రణధీర రఘుకుల రామ రఘువీర రణధీర రఘుకుల రామ శ్రీరామచంద్ర జయ రామచంద్ర దశరథ నందన దయాభిరామ దశరథ నందన దయాభిరామ దానవ భంజన కోదండ రామ దానవ భంజన కోదండ రామ కళ్యాణ రామ కమనీయ రామ కళ్యాణ రామ కమనీయ రామ రఘువీర రణధీర రఘుకుల రామ రఘువీర రణధీర రఘుకుల రామ శ్రీరామచంద్ర జయ ராமச்சந்திர. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சத்யசாயி யுகம் இந்த யூடியூப் சேனல் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், எங்களோட லவ் ஃபார் சுவாமி, எங்களோட மொமெண்ட்ஸ் வித் சுவாமி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நானும் அம்மாவும் டுகெதர் சுவாமியை பற்றி சொல்கிறது எங்களுக்கே இந்த ரூம் ரொம்ப ரிவப்ரேட் ஆகுது இந்த எனர்ஜியோட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ரியலி தேங்க் த ஆர்கனைசர்ஸ், த பீப்புள் பிஹைண்ட் சத்யசாயி யுகம் டு மேக் திஸ் ஹேப்பன் அண்ட் டூயிங் திஸ் and reaching out to many more people, making the best use of YouTube to reach out to many more people about our own Swami, our own divine energy. சத்யசாயி யுகம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கூல் முடிச்சு ஆல்மோஸ்ட் 15 to 20 years ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹிஸ்ட்ரியிலேயே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சைல்ட்ஹுட் பற்றி, என்னோட லவ் ஃபார் சுவாமி பற்றி, சுவாமி எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அதை பற்றி பேசுறது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் அம்மா சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் எங்கள் அம்மா கூட ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்காங்க இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு. ஸோ ரொம்ப சுவாமி இருக்காரு, எல்லாரும் ப்ரே பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க, சுவாமி நினைங்க, எல்லா காரியம் நல்லபடியா நடந்துடும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.